எல்லாருக்கும் நல்லபடியா பெருநாள் முடிஞ்சிருக்கும்னு நம்புறேன். திங்கக்கிழமை தான் பெருநாளா இருக்கும்னு ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருந்தேன். ஒரு நாள் இருக்கே பொறுமையா வேலைய பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடுதிப்புன்னு சண்டே தான் பெருநாள்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ப்ரீ ப்ரிப்பரேஷன் எதுவுமே பண்ணல. ஈத் பெருநாள்னு சந்தோஷப்படுறதா இல்ல நோன்பு முடிஞ்சிருச்சேன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல. நிறைய வேலை பெண்டிங்ல இருக்கே, இன்னும் ஒரு நாள் நோன்பா இருந்திருக்க கூடாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். காலையில பெருநாள் தொழுகைக்காக துபாய் இதுக்காக தான் போயிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே சிறப்பா முடிஞ்சுது. எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம மக்களை தான் பார்க்க முடிஞ்சுது. ஏதோ நம்ம ஊர்லயே தொழுத மாதிரி மனசுக்கு ரொம்பவே நிறைவா இருந்தது. காலையில சிக்கன் கறி மட்டும் ரெடி பண்ணிட்டு 5:30 மணிக்கே வீட்ல இருந்து தொழுகிறதுக்காக கிளம்பியாச்சு. வந்துதான் சுட சுட இட்லி, இடியாப்பம், பரோட்டான்னு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கிற அளவுக்கு டைம் சுத்தமா இல்லை. ஏன்னா எப்பயுமே ஈத் பெருநாளுக்கு வீட்டில் தானே செலிப்ரேட் பண்றோம். இந்த ஒரு டைம் டிஃப்ரெண்டா வெளியே போய் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் வீட்டில் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, பெருநாள் அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோட இதுக்கு தேவையான திங்ஸ் சட்டி, பானை, அடுப்புன்னு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுல நேரம் கரெக்டா இருந்தது. அடுத்த ஒரு வீடியோல நாங்கள் எங்கே போயிருந்தோம், என்னெல்லாம் பண்ணியிருந்தோன்றதை பற்றி போடுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.